வணக்கம் மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 109. கதைக்குள்ள போவோமா? மதுவை தூக்கி வந்த ராகவன் அவன் காரில் அவளை கிடத்தி நேராக அவனது மருத்துவமனைக்கு காரை செலுத்தினான். ராகவன் வாசுவிற்கு அழைத்து விஷயத்தை சொல்ல, ராகவனுக்கு முன்னரே முரளியும் வாசுவும் மருத்துவமனையில் இருந்தனர். அன்று டியூட்டியில் இருந்தது ருத்ரவதி தான். மதுவை தூக்கி வந்து ராகவன் ஒரு அறையில் படுக்க வைக்க ருத்ரவதி மதுவை பரிசோதித்தாள். மேடம்க்கு ஒண்ணும் இல்லை, பயத்துல சோர்வுல மயங்கி இருக்காங்க, அவ்வளவுதான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போகும் என்றாள் ருத்ரா. அதற்குள் கிருஷ்ணமூர்த்தியிடம் ஒன்று இரண்டாய் சொல்லி ஆதிசேஷன் ராகவனின் மருத்துவமனைக்கு கிருஷ்ணமூர்த்தியை அழைத்து வந்தார். ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் மது இருக்கும் அறை எண்ணை தெரிந்து கொண்டு கிருஷ்ணமூர்த்தி மது அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்தார். ராகவனை ஒரு கணம் பார்த்துவிட்டு மதுவின் அறையில் சென்ற கிருஷ்ணமூர்த்தி, மதுமா, என்னாச்சுமா உனக்கு என்று கிருஷ்ணமூர்த்தி கேட்க, என் பொண்ண நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போன மட்டும் பத்தாது, அவளை ஒழுங்கா பாத்துக்கணும். கண்டவன நம்பி அவளை விட்டா இப்படித்தான். மாமனாரே, என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் மட்டும் எதுவும் ஆச்சு, அப்புறம் இந்த ராகவனோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி வரும் என்று கிருஷ்ணமூர்த்தியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து ராகவன் சொல்ல, ராகவனின் நேர்கொண்ட அந்த பார்வையில் ராகவனால் மதுவுக்கு எதுவும் ஆகி இருக்காது என்பதை புரிந்து கொண்டார் கிருஷ்ணமூர்த்தி. மதுவுக்கு என்ன நடந்திருக்கும்? உண்மையில் ஆதிசேஷன் சொன்னது போல் மதுவின் இந்த நிலைக்கு ராகவன் எப்படி காரணமாயிருப்பான்? ராகவனின் கண்ணில் மதுவிற்கு இப்படி ஆகிவிட்டதே என்று கோபம் அனலாய் தெரிக்கிறதே. மது குடோனில் அடைபட்டதற்கு காரணம் யார் என்று குழம்பித்தான் போனார் கிருஷ்ணமூர்த்தி. ராகவனை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி, இனி பத்திரமா பாத்துக்கிறேன் என்று சொல்ல, பார்த்துக்கணும் என்று ராகவன் அந்த ஒற்றை வார்த்தையில் அழுத்தத்தை கொடுத்து சொல்லிவிட்டு கிருஷ்ணமூர்த்தியை ஒரு கணம் பார்த்துவிட்டு ஆதிசேஷனை முறைத்த ராகவன், வாசு கிளம்பலாம் என்று சொல்லி முன்னே நடக்க கிருஷ்ணமூர்த்தியை பார்த்த வாசு, வரேன் அங்கிள், மதுவை பத்திரமா பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு ராகவனோடு கூடவே நடந்தான். அவர்கள் சென்ற வாசலையே பார்த்து கொண்டு நின்ற கிருஷ்ணமூர்த்திக்கு அவ்வளவு குழப்பம். பார்த்துக்கணும் என்று ராகவன் சொல்லும் போது ராகவனின் கண்களில் அவ்வளவு கோபமும் ஆத்திரமும் இருந்தது. அந்த கோபமும் ஆத்திரமும் எதனால் என்பது 60 வயது ஆன கிருஷ்ணமூர்த்திக்கு தெரியாதா என்ன? அவன் கோபத்தின் வெளிப்பாடு, ஆத்திரத்தின் வெளிப்பாடு அதற்கு பின்னே இருப்பது ராகவனுக்குள் இருந்தது. தன் மனைவிக்கு இப்படி ஆகிவிட்டது என்ற வழியும் வேதனையும் தான். ராகவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் போது தந்தை விட்டு சென்ற தொழிலை தன்னோடு சேர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் போது தொழிலில் இருக்கும் அவனது ஆர்வமும் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் தெளிவான முடிவு எடுக்கும் ராகவனின் புத்தி கூர்மையையும் பார்த்து கிருஷ்ணமூர்த்தி வியந்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி கோமாவில் இருந்து மீண்ட போது தன்மேல் ராகவன் காட்டும் அக்கறையையும் அன்பையும் பணிவையும் பார்த்து அதிசயித்துதான் போயிருக்கிறார். ஆனால் ராகவனின் கோபமான இந்த முகத்தை பார்த்த கிருஷ்ணமூர்த்திக்கு எங்கு ராகவனிடமிருந்து மகளை பிரித்து அழைத்து வந்தது தவறோ என்று கூட தோன்ற ஆரம்பித்தது. அது எல்லாவற்றையும் விட சற்று முன்பு ஆதிசேஷன் தன்னிடம் மதுவை ராகவன் தான் குடோனில் வைத்து அடைத்து பிறகு அவனே அவளை காப்பாற்றி நாடகம் ஆடுகிறான் என்று சொன்னதில் ஒரு உண்மையும் இல்லை என்பதும் கிருஷ்ணமூர்த்திக்கு புரிந்தது. ஏனால் ராகவனின் கண்ணில் தான் வழியோடு அவ்வளவு கோபம் இருந்தது. அதை பார்த்த பிறகும் ஆதிசேஷன் சொன்னதை எப்படி கிருஷ்ணமூர்த்தியால் நம்ப முடியும்? ஆதிசேஷன் பொய் சொல்கிறானோ என்று சந்தேகம் வந்தது கிருஷ்ணமூர்த்திக்கு. ராகவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தியின் தோள்களை ஒரு கையால் தொட்ட ஆதிசேஷன், பாத்தீங்களா அங்கிள், அவனே மதுவுக்கு எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துட்டு ஏதோ உங்களால மதுவை சரியா பாத்துக்க முடியாதபடி உங்களை திட்டிட்டு போறான் பாத்தீங்களா? முதல்ல இவன் கிட்ட இருந்து மதுக்கு டிவோர்ஸ் வாங்கணும் என்றான் ஆதிசேஷன். பெருமூச்சு விட்ட கிருஷ்ணமூர்த்தி, வாங்கிடலாம் என்றார். மருத்துவமனையின் வாசலில் நின்றிருந்த அவனது BMW-வில் ராகவன் ஏறப்போக, சார் சார் என்றபடியே ஓடி வந்தாள் ருத்ரா. ருத்ராவின் குரல் கேட்டு காரை ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்த வாசுவும் காரில் ஏறப்போன ராகவனும் ருத்ராவின் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினர். மூச்சு வாங்க ராகவனிடம் ஓடி வந்த ருத்ரா,
சார், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் என்றாள். ருத்ராவை புருவம் சுருங்க பார்த்த ராகவன், வாட் என்றான். மது மேடமை பத்தி பேசணும் என்றாள் ருத்ரா. ம் என்றான் ராகவன். மதுவின் ரிப்போர்ட்டை கையில் வைத்திருந்த ருத்ரா, இது இது மது மேடமோட ரிப்போர்ட். அவங்க யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. பேபி அபார்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்க கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்கணும் என்று ருத்ரா சொல்ல, ஓகே, இத மது கிட்ட சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் என்று சொன்ன ராகவன் காரில் ஏறிக்கொள்ள, இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லியும் முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் காட்டாமல் காரில் ஏறி செல்லும் ராகவனை அதிசயமாய்த்தான் பார்த்தாள் ருத்ரா. காரில் ஏறிய ராகவனிடம், என்னாச்சு மச்சான் என்றான் வாசு. ராகவன் எதுவும் பேசாமல் கோ டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டு பார்வையை ஒரே நேர்கோட்டில் செலுத்தியபடி அமர்ந்திருந்தான். அவனை பார்த்த வாசு அவன் கையில் இருந்த மதுமிதா என்ற பெயர் போட்டிருந்த கோப்பையும் பார்த்தவன், இவன் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கான்? ருத்ரா அப்படி என்ன இவன் கிட்ட சொன்னான் என்று யோசித்த வாசு எதுவும் பேசாமல் ராகவனின் கையில் இருந்த கோப்பை வாங்கினான். அதை பிரித்து பார்த்த வாசுவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னது, ஒண்ணுமே புரியலையே என்று குழம்பியவன் அதை அப்படியே போட்டோ எடுத்து சாட்ஜிபிடியிடம் கேட்க, அது தெளிவாக எல்லாவற்றையும் சொல்லிவிட, அதற்குள் ஒரு ஆம்புலன்ஸ் அவசரமாக மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழைவதை பார்த்த வாசு மருத்துவமனை வாயிலில் நின்றிருந்த காரை அலுவலகம் நோக்கி நகர்த்தினான். வாசு காரை இயக்கிக் கொண்டு, இப்போ என்ன செய்ய போற ராகவா என்றான். ராகவனிடம் பதில் இல்லை. டே, உன்கிட்டதான் நான் கேக்குறேன் என்றான் வாசு குரலை கொஞ்சம் உயர்த்தி. யோசிக்கணும் என்றான் ராகவன். குழந்தை ரொம்ப முக்கியம்டா. இப்போ மது பவன் இண்டஸ்ட்ரியோட ஓனர். சிமெண்ட் ஃபேக்டரி, சுகர் ஃபேக்டரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு எல்லாத்தையும் அவதான் கவனிச்சுக்கிறான். பம்பரமா சுத்திட்டு இருக்கா. இப்போதான் அவ பிரெக்னென்ட் ஆகி 50 days ஆகுது. இப்போ ரெஸ்ட் எடுன்னு சொன்னா அவளால அது முடியுமா என்று வாசு கேட்க, இப்போ என்னதான் பண்ண சொல்ற? அவகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி ரெஸ்ட் எடுன்னு சொல்ல சொல்றியா என்று ராகவன் கேட்க, சொல்லித்தானே ஆகணும் என்றான் வாசு. எனக்கு என்னோட குழந்தையை விட அவதான் முக்கியம். இப்போதான் அவ என்னால எதுவும் முடியும் தனியா ஓட ஆரம்பிச்சிருக்கா. தன்னால எல்லாம் முடியும்னு நம்பிக்கையோட நிக்கிறா. எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கா. இப்போ போய் எனக்கு என் பிள்ளை முக்கியம், ரெஸ்ட் எடுன்னு, பத்திரமா என் பிள்ளைய பெத்துக்கூடுன்னு சொன்னா என்ன சுயநலவாதின்னு சொல்ல மாட்டா, நினைக்க மாட்டா. இதை விட இன்னொன்னு நினைப்பா. அவ எனக்கு போட்டியா வரக்கூடாது, என்னை ஜெயிச்சிட கூடாதுன்னு நான் பொய் சொல்றேன்னு சொல்லுவா என்று ராகவன் சொல்ல, மொத அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாடா என்றான் வாசு. அவ என் பொண்டாட்டிடா. அவ என்ன நினைப்பா, எப்படி நினைப்பான்னு எனக்கு தெரியும் என்றான் ராகவன். அதுக்குன்னு அப்புறம் அப்படியே விட்டுட போறியா? இந்த விஷயத்த நானே மதுக்கிட்ட சொல்றேன். அவளை பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்றேன். கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் கிட்டையும் சொல்றேன் என்று வாசு சொல்ல, வாசு, நான் சொல்ற வரைக்கும் இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது என்று ராகவன் சொல்ல, மச்சான் என்றான் வாசு. டூ வாட் ஐ சே என்றான் ராகவன். சரி, நான் யாருக்கிட்டையும் சொல்லல என்றான் வாசு. ராகவனை அரண்மனையில் விட்டுவிட்டு வாசு தன் வீட்டுக்கு சென்று விட, ராகவனுக்கு தன் தூக்கம் தொலைந்து போனது. தூக்கம் தொலைந்தவனாக அவன் அறை பால்கனியில் ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டிருந்தான். ராகவன் மதுவின் வயிற்றில் வளரும் அவனது உயிர் நீரில் உருவான குழந்தை அவர்களின் இருவரின் காதலுக்கும் கிடைத்த பரிசு அல்லவா? அதை எவ்வாறு காப்பாற்றுவது? தன்னோடு வந்துவிடு, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று ராகவனாய் சென்று மதுவிடம் கூறவும் முடியாது. அவள் தானே தன்னை வேண்டாம் என்று விட்டு சென்றது. அவளாகத்தான் திரும்பி வர வேண்டும் என்று உறுதியாய் இருந்தான் ராகவன். இப்பொழுது அவள் தலையில் ஏறி இருக்கும் புது பொறுப்புகள் அவளை ஒரே இடத்தில் இருக்கவும் விடாது. வாசுவிடம் சொன்னதை போல குழந்தை இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும் என்று அவனால் விடவும் முடியாது. இதற்கு ஏதேனும் ஒரு வழி செய்ய வேண்டும் தான். மதுவோடு இருந்து அவளை பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் அவளிடம் அவன் இறங்கி போய்விடக் கூடாது. போய்விட்டான் என்று மது நினைத்துக் கொள்ளவும் கூடாது. குழந்தை பிறக்கும் வரை மதுவிற்கு முழுமையான ஓய்வும் வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் இறுதியாக ஒரு முடிவையும் எடுத்து விட்டான்.
இதே சமயம் மதுவோ மயக்கத்திலிருந்து எழுந்தவள் தன் பக்கம் அமர்ந்திருக்கும் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தவள் அப்பா என்று மெல்லிய குரலில் அழைத்தாள். தன் மகளின் குரலை கேட்ட கிருஷ்ணமூர்த்தி அம்மாடி முழிச்சிட்டியா என்றபடியே அவள் அருகில் வந்தார். அப்பா நீங்க மட்டும்தான் இங்க இருக்கீங்களா என்றாள் மது. ஆமாமா, இப்போதான் ரணதீரன் கிளம்பனான் என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, அப்பா அவர் தானே என்னை இங்க அழைச்சிட்டு வந்தார், அவர் கிளம்பிட்டாரா என்று மது கேட்க, கிளம்பிட்டாருமா என்றார் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தியின் இந்த பதிலை கேட்டதும் மதுவின் முகம் ஏமாந்து வாடி போனதை கிருஷ்ணமூர்த்தியும் கவனித்தார். மது ராகவனை பார்க்க எண்ணுகிறாள் என்பது கிருஷ்ணமூர்த்திக்கு புரிந்தது. மதுமா மாப்பிள்ளைய வேணும்னா வர சொல்லவா என்று கிருஷ்ணமூர்த்தி கேட்க, இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம் என்றாள் மது. ராகவனை கிருஷ்ணமூர்த்தி மாப்பிள்ளை என்று சொன்னதும் அவரை புருவம் சுருங்க கேள்வியாய் பார்த்தாள் மது. என்னம்மா அப்படி பாக்குற என்று கிருஷ்ணமூர்த்தி மதுவை பார்த்து கேட்க, ஒன்னும் இல்லப்பா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன் என்றபடியே மது கண்களை மூட அவளின் ஞாபக அலைகளில் ராகவன் மலையில் நின்று மது மது என்று தன்னை தேடி கத்தியதும், ஷட்டரை உடைத்து குடோனுக்குள் நுழைந்து தன்னை தேடி அலைந்ததும், அவளை பார்த்ததும் அவளின் விழிகளை ஆள பார்த்து நான் வந்துட்டேண்டி என்று சொல்லி அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டதும் ஞாபகம் வர மதுவின் விழி ஓரங்களில் கண்ணீர் வழிந்தது. அவளின் விழி ஓரம் வழிந்த கண்ணீரை கிருஷ்ணமூர்த்தியும் கவனித்தார். இதுவரை நடந்த அத்தனையையும் யோசித்தார் கிருஷ்ணமூர்த்தி. இதுவரை நடந்ததெல்லாம் நடந்தவாறே இருக்கட்டும், அதை மாற்ற முடியாது. ஆனால் இனி நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு தன் மாப்பிள்ளையையும் மகளையும் சேர்த்து வைக்க முடிவெடுத்து விட்டார் கிருஷ்ணமூர்த்தி. காலையில ராகவனை சந்திச்சு பேசும் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்ட கிருஷ்ணமூர்த்தி மதுவின் பக்கம் சென்று மது என்று அழைத்தார். மதுவும் கண்களை திறந்தார். வயிற்று புள்ளக்காரி எதுவும் சாப்பிடாம இருக்கிறது நல்லதில்லம்மா, 2 ஆப்பிள் வெட்டி தர சாப்பிடு என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, சரிப்பா என்றபடியே எழுந்து அமர்ந்தாள் மது. அடுத்த நாள் காலை அடித்து பிடித்து வாசு அரண்மனைக்கு வந்தவன் நேரே மூச்சு வாங்க 2வது மாடிக்கு சென்றான். ராகவனின் அறையின் பக்கம் சென்றவன் அவன் அறை கதவை தட்டினான். ராகவன் கதவை திறக்கவில்லை. ராகவா மச்சான், ராகவா என்று ராகவனை அழைத்துக் கொண்டே மீண்டும் அவனின் அறை கதவை வாசு தட்ட, இப்பொழுது ராகவன் கதவை திறந்தான். கண்களை தேய்த்தபடியே கதவை திறந்த ராகவன், டேய் காலையிலே வந்து ஏன்டா உசுர எடுக்கிற என்று கேட்க, யாரு நான் உசுர எடுக்கிறேனா, நீதாண்டா நீ ஆதிசேஷன் உசுர எடுத்திருக்க என்று வாசு சொல்ல, அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சிருச்சா என்றபடியே ராகவன் அவன் மெத்தையில் சென்று அமர அவன் பின்னாலேயே சென்ற வாசு, இங்க பாருங்க மிஸ்டர் ராகவன், அவன் சாகிறதுக்கு முன்ன எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிட்டு செத்துருக்கான் என்று அவன் மொபைல் போனை ராகவன் கண்முனை காட்ட, அதில் ஆதிசேஷன் இரத்த கலரியில் சாலை ஓரத்தில் படுத்த நிலையில் பேசிய வீடியோ இருந்தது. டேய் டே ராகவா, உன்ன உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா, என்ன 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 நீ கொன்னாலும் உன்னை உன்னை பழிவாங்க என் 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 நண்பர் வருவான்டா, வருவான், உன் உன் அழிவு அவன் கையில தாண்டா என்று பேசிய வீடியோ இருந்தது. லூசு பையன் சாவும் போது உன் நம்பர்னு நினைச்சு ஏன் நம்பருக்கு அனுப்பிட்டான் போல என்று வாசு சொல்ல அவனை பார்த்து சிரித்து விட்டான் ராகவன். என்னடா சிரிக்கிற, என்னமோ ஆதிசேஷனை கொல்லவே மாட்டேன்னு சொன்ன, இப்ப ஏன்டா அவனை போட்டு இருக்க, என்கிட்ட கூட சொல்லலையே நீ என்றான் வாசு. அவனுக்கு அவனே குழி வெட்டி காத்திருக்கும் போது அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணும்ல, அதான் நான் பண்ணுனேன் என்றான் ராகவன் தன் அலமாரியில் இருந்து பூந்துவாளியை எடுத்து தோளில் போட்டபடியே. மச்சான் ஏண்டா, எப்படிடா, எங்கடா என்று வாசு கேட்க, மதுவை நேத்து குடோன்ல அடைச்சு வச்சு அவளை கஷ்டப்படுத்தி கதற வச்சது அவன்தான், அப்புறம் எப்படி அவனை நான் சும்மா விட முடியும், அது மட்டும் இல்லாம
எங்களுக்குள்ள இருக்கிற காதல அவங்கிட்ட நிரூபிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதான் அதான் நேத்து நைட் என்று ராகவன் சொல்ல ஆரம்பித்தான். நேற்று இரவு 1 மணி இருக்கும். ராகவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த சமயம் ராகவனின் பாடி கார்டு அவனின் எண்ணுக்கு அழைத்தான். ஹலோ என்றான் ராகவன். சார், பவன் கவர்மெண்ட்ஸ்ல செக்யூரிட்டிய பிடிச்சு அடிச்சு கேட்டபோது மதுவம குடோன்ல வச்சு லாக் பண்ணது அவன் தானும், அதை செய்ய சொன்னது ஆதிசேஷன் தானும் அவன் சொல்லிட்டான் சார் என்று ராகவனின் பாடி கார்டு சொல்ல, சாரி, இப்போ அந்த ஆதிசேஷன் எங்க இருக்கான் என்றான் ராகவன். சார், இப்போதான் சார் அவன் பார்ல இருந்து கிளம்புறான் என்று அந்த பாடி கார்டு சொல்ல, சரி ரெடியா இருங்க என்று எழுந்த ராகவன் உடையை மாற்றிக்கொண்டு கார்கியையும் கிறிஸ்டலையும் எடுத்துக்கொண்டு கூடவே சஞ்சயையும் கிளம்பி வரவேற்பறையில் நிற்க சொல்லிவிட்டு தன் அறையிலிருந்து வெளியில் வந்தான். முட்டி வரை மடித்து விடப்பட்ட கருப்பு நிற ஷர்ட், கருப்பு நிற பேண்ட், ஷூஸ், ட்ரிம் செய்யப்பட்ட தாடியோடு கிறிஸ்டலை முதுகில் சொருகியபடியே இறங்கி வரும் ராகவனை பார்க்க வரவேற்பறையில் நின்று கொண்டிருந்த சஞ்சய்க்கு 2 கண்கள் போதவில்லை. அவன் அண்ணனின் ஆளுமையையும் அதிகாரத்தையும் மிடுக்கான தோற்றத்தையும் கம்பீரத்தையும் எப்போதுமே ரசிப்பவன் தான் சஞ்சய். அதுபோது இன்றும் அவன் அண்ணனை ரசித்துக் கொண்டான். நடுராத்திரியில் எழுப்பி கிளம்பி வரவேற்பறையில் இரு என்று சொன்னதும் ஏன் எதற்கு என்று கூட கேட்காமல் வரவேற்பறையில் வந்து நின்று இருந்தான் சஞ்சய். ராகவன் அவனை ஒரு கணம் பார்த்துவிட்டு முன்னே நடக்க சஞ்சய் அவன் பின்னே சென்றான். வாசலில் நின்ற காரை சஞ்சய் எடுக்க போக, சஞ்சய், நான் டிரைவ் பண்றேன் என்று ராகவன் சொன்னதும் தன் அண்ணனுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றான் சஞ்சய். ராகவன் காரில் ஏறியதும் சஞ்சய் கோ டிரைவர் சீட்டில் ஏறிக்கொண்டான். இதே சமயம் ஆதிசேஷனோ ஒரு ஒன்வேவில் மேம்பாலத்தில் காரை செலுத்திக் கொண்டிருந்தான். அவன் எதிரே ஒரு 10-15 கார்கள் காரின் 2 பக்கம் மின் விளக்கையும் ஒளிர விட்டபடி வர மிதமான போதையில் காரை இயக்கிக் கொண்டிருந்த ஆதிசேஷனின் கண்கள் கூசியது. காரை நிறுத்தியவன் அரை கண்ணில் தன் முன்பிருந்த கார்களை எல்லாம் பார்த்தவன், யாருடா இவனுங்க ஒன் வேல ஆப்போசிட்ல வர்றது, கண்ணு கூசுது என்றபடியே காரிலிருந்து இறங்க அதற்குள் அந்த கார்கள் எல்லாம் ஆதிசேஷனின் பக்கத்தில் 5 அடி தூரத்தில் வந்து நின்றது. முன்பிருந்த கார்களின் விளக்கொளியில் கண்கள் கூசாதபடி கண்களை ஒரு கையால் மறைத்த ஆதிசேஷன் அவன் முன்னே இருந்த கார்களின் பக்கம் சென்றான். டேய், யாராது ஒன் வேல ராங்கா வர்றது, காரை விட்டு இறங்குடா முதல்ல என்று ஆதிசேஷன் குரலை உயர்த்தி சொல்ல, ஆதிசேஷன் நின்றிருந்தது ராகவனின் காருக்கு முன்னே. அந்த காரிலிருந்து முதலில் சஞ்சய் தான் இறங்கினான். அவனை பார்த்த ஆதிசேஷன், டேய் நீயாடா, ஜஸ்ட் மிஸ், அன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்ட, இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டேடா என்று சொல்ல அவனின் பிரிஸ்டலை முதுகின் பின்னால் ஆதிசேஷன் தேடிக் கொண்டிருக்க அந்த கணம் எல்லா காரின் கதவும் ஒன்றாக திறக்கப்பட பிரிஸ்டலை தேடுவதை நிறுத்திவிட்டு ஆதிசேஷனின் கவனம் அங்கிருந்த கார்களையும் அதிலிருந்து இறங்கிய ஆட்கள் மீதும் சென்றது. என்னடா ஒரு படையோட வந்து இறங்கியிருக்க, அவ்வளோ பயமா என்று ஆதிசேஷன் கேட்டு முடிக்கும் முன்னரே சஞ்சய் இறங்கிய காரின் மறுபுறம் இருந்து இறங்கினான் ராகவன். ராகவனை பார்த்த ஆதிசேஷன், அட நீயாடா, என்னது ஏதோ பயங்கரமான வில்லன் போல அடியாட்களோட வந்து இறங்குற, நீ ஹீரோ வாச்சேடா என்று ஆதிசேஷன் சொல்ல, யாரா ஹீரோ, இப்போ உனக்கு நான் தான் வில்ல என்றபடியே ராகவன் ஆதிசேஷனின் முன்னே வர, யாரு நீ எனக்கு வில்லனா என்றான் ஆதிசேஷன் ராகவனின் கண்களை பார்த்து. எஸ் என்றான் ராகவன். சஞ்சய் என்று ராகவன் அழைக்க ராகவனின் பக்கம் வந்தான் சஞ்சய். சஞ்சய், உன்னை இவன் போடணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். சோ இப்போ அவனை நீ போட போற, அவனோட கடைசி ஆசை என்னன்னு கேளு என்று ராகவன் சொல்ல, டேய் ராகவா, என்னடா இது, நீதான் கொடுத்த வகை மீற மாட்டியே, அப்புறம் எப்படி படையோட கிளம்பி வந்த, இப்ப நீ என்ன கொன்னா கொடுத்த வாக்க மீறிட்டேன்னு உனக்கு பேர் வருமேடா என்றான் ஆதிசேஷன். அடே, நான் என்ன தர்மனா,
வாக்கு கொடுத்தா கொடுத்தபடி நடக்க. அண்ட் ஒன் மோர் திங், இன்னைக்கு உன்னை போட போறது நான் இல்ல, சஞ்சய் தான். சோ எப்படி பார்த்தாலும் என் வாக்க நான் மீறாதது மாதிரி தானே, என்ன சொல்ற என்று தன் கையில் இருந்த பிரிஸ்டலை ராகவன் சஞ்சயின் பக்கம் நீட்ட அதை வாங்கி கொண்டார் சஞ்சய். அண்ணனின் பிரிஸ்டலை கையில் வைத்த சஞ்சய் ஆதிசேஷனை பார்த்து குறிவைக்க எதிரில் இருந்த ஆதிசேஷனுக்கு பயம் தொற்றிக் கொண்டது. வேணாடா வேணாம் என்று 2 அடி பின்னே நகர்ந்தான் ஆதிசேஷன். ஆதிசேஷனையே பார்த்து கொண்டிருந்த ராகவன் சஞ்சய் என்று சொல்ல சுட ஆரம்பித்தான் சஞ்சய். முதலில் ஆதிசேஷன் காலை பார்த்து முதல் குண்டை சஞ்சய் பாய்ச்ச ஆதிசேஷன் ஆ என்று கத்தியபடியே மண்டியிட்டு அமர்ந்தான். அடுத்த குண்டை அவன் தோளில் பாய்ச்சினான் சஞ்சய். தன் தோளில் பாய்ந்த ரத்தத்தை தன் மறு கையால் பிடித்து கொண்ட ஆதிசேஷன் டே வேணாடா வேணா என்று சொல்ல அந்த சமயம் ராகவன் சஞ்சய் என்று தன் தமையனை அழைக்க ஆதிசேஷனை குறிவைத்த துப்பாக்கியை கீழே இறக்கினான் சஞ்சய். ஆதிசேஷன் பக்கம் சென்ற ராகவன் அவன் சட்டை காலரை பிடித்து தூக்கி காரின் மீது சாய்த்து தன் சட்டை காலரில் வைத்திருந்த இன்னொரு கிறிஸ்டலை எடுத்து ஆதிசேஷனின் நெற்றியில் வைத்த ராகவன் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிய குடோன்ல வச்சு அடைச்சிருப்ப என்று கிறிஸ்டலை நெற்றியில் வைத்து அழுத்தின ராகவனிடம் அதான் அதான் மதுவுக்கு ஒன்னும் ஆகலையடா, என விட்டுறா என்று ஆதிசேஷன் திணறியபடியே சொல்ல டேய் எப்போ அவளை நீ குடோன்ல வச்சு அடைக்கணும், அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சியோ அப்பவே உன்னோட கவுண்டவுன் ஆரம்பிச்சிருச்சுடா. நீ அவளை தொட்டா நான் உன்னை விட்டுருவேனா? அதெல்லாம் தெரிஞ்சும் ஏண்டா நீ இத பண்ணுன? இப்ப பாரு என் முன்னாடி திணறிட்டு நிக்கிற. டேய் நீ அவளை அழ வச்சிருக்க, செத்து பொழைச்சிருக்க. அவளை அழ வச்ச உன்ன, அவளை கதற வச்ச உன்ன நான் சும்மா விட்டுருவேனா? சும்மா விட்டுருவேனா? உன் சாவு இன்னைக்கு நிச்சயம்டா. உன்னெல்லாம் ஒரே குண்டுல கொல்லக்கூடாது, ஆனோனுவா கொல்லணும்டா என்று ராகவன் சொல்ல அடுத்த நொடி அவனின் பாடிகார்டு ஒரு உருட்டு கட்டையை கொண்டு வந்து ராகவனின் கையில் கொடுக்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆதிசேஷனை விடாமல் வெளுத்தான் ராகவன். ஆதிசேஷனின் உடலில் இருந்த மொத்த ரத்தமும் நிலத்தில் சிந்தும் வரை அடித்து வெளுத்தவன் இப்படியே கிடந்த நடு ரோட்லயே சாவுடா என்று அவனை அடித்த கட்டையை அவன் மேலேயே எறிந்துவிட்டு ராகவன் காரின் பக்கம் செல்ல சஞ்சய் தான் எப்பொழுது காரில் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தான். கோ டிரைவர் சீட்டு ராகவன் அமர்ந்து கொள்ள சஞ்சய் காரை எடுத்தான். ஆதிசேஷன் என்பவனின் உயிர் நடுரோட்டில் பிரிந்திருக்க அதே சமயம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் வித்யாசாகரும் உயிர் விட்டான். இதையெல்லாம் ராகவன் சொல்லி முடிக்க டேய் நைட்டோட நைட்டா என்ன வேலை பார்த்திருக்க நீ? அப்போ ஆதிசேஷன் தொல்ல இனி நமக்கு இல்ல. ஆனா எவனோ அவன் நண்ப வருவான்னு சொல்லிட்டு செத்துருக்கானேடா, அவன் எவன தெரியலையே என்று வாசு குழப்பமாக கேட்க எவன் வந்தாலும் அவனை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண நீ இருக்கல வாசு என்று ராகவன் கிண்டலாக சொல்ல சரிதான்டா சரிதான் என்றான் வாசு. இனி என்னவெல்லாம் இந்த கதையில் நடக்க போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களே, என்னோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ நாவல்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனல்ல ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பை, see you. அடுத்த கதையை சந்திக்கிறேன்.